நிறைய செல்வத்தை வச்சிருக்கிறார், அல்லது உலக விஷயத்திலே நல்ல மகிழ்ச்சியிலும் களிப்பிலும் சந்தோஷத்திலும் திளைத்திருக்கிறார், இவருக்குத்தான் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குது, மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைச்சிருக்குது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கின்றது. அது உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான பணங்காசுகள் மூலமாகவோ செல்வங்கள் மூலமாகவோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் மூலமாகவோ வைர வைடூரியங்கள் மூலமாகவோ அந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி கிடைக்காது. மாறாக ஒரு எளிமையான வாழ்க்கை, உலக பற்றற்ற வாழ்க்கையின் மூலமாகத்தான் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும் என்ற ஒரு தத்துவத்தை தான், உண்மையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மூலமாகவும் சரி இந்த உலகத்திற்கு உணர்த்தினார்கள். அந்த அடிப்படையில் நாம் இன்றைய தினம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்க இருக்கின்ற ஒரு உண்மையான வழி என்னவென்றால், சஹாபாக்கள் உலகத்தினுடைய செல்வத்தின் மீது எந்த அளவுக்கு பற்றற்றவர்களாக இருந்தார்கள், உலக செல்வம் வரும் பொழுது நம்மை போன்று மகிழ்ச்சி அடையாமல் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார்கள், அழுதார்கள். இன்னைக்கு நமக்கு போன வருஷம் வரலும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒருத்தர் இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாரு, அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இந்த வருஷம் கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில முன்னேறி நல்ல வசதி வாய்ப்பா இருக்காரு, சந்தோஷமா இருக்கிறாரு, ஒரு வீடு வாங்குற அளவுக்கு வந்துட்டாரு, ஒரு கார் வாங்குற அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்னா நாம நினைப்போம் அவருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி. அல்ல, நமக்கு அந்த மாதிரி கிடைச்சா நம்ம சந்தோஷப்பட ஆரம்பிப்போம். எப்படி சந்தோஷப்படுவோம்? அந்த சந்தோஷம் நம்ம வீடு வாங்க போறோங்கிறதையோ அல்லது நம்ம கார் வாங்க போறோங்கிறதையோ அல்லது நமக்கு ஒரு சொத்து வாங்க போறோம் அப்படிங்கிறதையோ மற்றவங்களுக்கு நம்ம சொல்லவும் மாட்டோம், மறைக்க பார்ப்போம். ஏன் மற்றவங்க பார்த்து பொறாமப்பட்டாங்கடா, கண் வச்சுட்டாங்கடா, அல்லது வேற ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கடா, அதனால யாருக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி. ஆனால் நமக்குள்ளே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் அதிகமாக நன்றி செலுத்துவோம் அதற்காக அல்லாஹ்வுக்கு. இதை ஒரு பெரிய சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக நான் நினைப்போம். நம்ம ஒரு வீடு வாங்க போறோம், நமக்கு செல்வம் வந்திருக்குது, நமக்கு பணம் வந்திருக்குது, காசு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா. ஆனால் சத்திய சஹாபாக்கள் அவர்களுக்கு நோக்கி செல்வங்கள் வந்து சேரும் பொழுது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது, அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, அவருடைய காரியங்கள் அமல்கள் எப்படி இருந்தன என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை திடீரென்று ஒரு நாள் சஹாபாக்களை அழைத்தார்கள். உஹது போரிலே ஷஹீதான சுஹதாக்களுக்கு நான் தொழ வைக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். உஹது போரில் ஷஹீதான சுஹதாக்கள் தொழ வைத்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு திடீர்னு அவங்க ஞாபகம் வருது, அவங்களுக்கு நான் மறுபடியும் காயிப் ஜனாசா தொழ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை அழைக்கிறாங்க. இந்த தொழ வைக்கிறேன் என்ற வார்த்தைக்கு அரபில் சலாத் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. இதுக்கு சில அறிஞர்கள் சொல்றாங்க தொலை வைக்கல துவா செஞ்சாங்க அப்படின்னு வருது. தொலை வைத்தார்களோ துவா செய்தார்களோ ஏதோ ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க. செஞ்சு முடிச்ச பிறகு சஹாபாக்களை நோக்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க, பயான் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன், நான் உங்களுக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் போய் சேர இருக்கின்றேன். உங்களுக்கு முன்னால் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதற்காக நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட போயிடுவேன். இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், நான் உங்களை ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பேன். நீங்கள் எல்லாம் என்னை பார்க்க வேண்டும், என்னை அறிய வேண்டும், என்னிடத்திலே என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே சொர்க்கத்திற்கு வரும்பொழுது, மறுமையில் வரும்பொழுது நான் ஹவுதுல் கௌசர் தடாகத்துக்கு அருகிலே உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு சிறிய உரை நிகழ்த்துறாங்க. நிகழ்த்திட்டு, நான் உங்களை விட்டு பிரிந்த பிறகு, உங்களை விட்டு இந்த உலகத்தில் நான் போனதுக்கு அப்புறம், இன்னி லஸ்து அக்ஷா அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு எங்கே எனக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்காக மாறிவிடுவீர்களோ என்று நான் நிச்சயமாக பயப்படவில்லை.
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கா மாறிடுவீங்கன்னு நான் பயப்படல. எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஏகத்துவவாதிகளாக தௌஹீத்வாதிகளாக தான் இருப்பீங்க. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா நல்ல மனிதர்களாக நல்ல முஸ்லீம்களாக தான் இருப்பீங்க. எல்லாம் முஷ்ரிக்கா மாறிடுவீங்களோ, இணை வைக்க ஆரம்பிச்சிருவீங்களோ அப்படிலாம் நான் பயப்படல. வலாக்கின் அக்ஷா அலைக்கும், நான் உங்களுடைய விஷயத்திலே பயப்படுது என்னவென்றால், நான் இருக்கவரையில நீங்க நல்ல மக்களாக நல்ல மனிதர்களாக இருந்துட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு நீங்கள் எங்கே துன்யாவினுடைய செல்வம் உங்களிடத்திலே வந்து அன்தனாஃபசுஹா, அந்த உலக மோகத்திலே நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ என்று தான் நான் அஞ்சுகின்றேன். இணை வைக்கிறத பத்தி நான் கவலைப்படல. எனக்கு தெரியும் என்னோட உம்மத்தை இணை வச்சு காஃபிரா மாட்டவங்க முஷ்ரிக்கா மாறிட மாட்டீங்க. இன்னிலா ஹாஃப் அலைக்கும் துஷ்ரிக்கு பாதி, எனக்கு பிறகு நீங்க இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கா மாறுவீங்க நான் பயப்படல. வலாக்கின் அகாஃபா அலைக்கும், ஆனால் எதற்கு பயப்படுகிறேன் என்றால் அத்துன்யா தனாஃபசு ஃபீஹா, உலக மோகத்திலே மூழ்கி எங்கே உங்களே நீங்களே அழித்துக் கொள்வீர்களோ, உலக மோகத்திலே மூழ்கி விடுவீர்களோ என்று தான் நான் பயந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ், இந்த உபதேசம் சஹாபாக்கள் கடைசி வரை மரணம் வரை எப்படி கடைபிடித்தார்கள்? மரண தருவாயில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அவர்கள் எப்படி நினைத்தார்கள், நினைத்து அழுதார்கள், வருந்தினார்கள். அன்றைக்கு அவர்கள் எந்த சூழ்நிலையிலே பெருமானாருடைய இந்த போதனை நினைத்து அழுதார்கள், ஆனால் இன்னைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம், அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு சத்தியமான உண்மையை நாம் விளங்கித்தான் ஆக வேண்டும், உணர்ந்துத்தான் ஆக வேண்டும், புரிந்துத்தான் ஆக வேண்டும். என்னவென்றால், நிச்சயமாக உலக வாழ்க்கையின் மகிழ்ச்சியோ, உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய மரணத்திற்கு பிறகு உள்ள மறுமையின் மகிழ்ச்சியோ நம்முடைய செல்வத்திலோ பணங்காசிலோ சத்தியமாக இல்லை என்பதை நாம் விளங்கித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதில் தான் நம்முடைய மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காண்டி எல்லாருமே நம்ம சன்னியாசி ஆயிரலாமா, காவி உடுத்துட்டு போயிடலாமா, கல்யாணம் முடிக்காம புள்ள குட்டி பேத்துக்காம அப்படியே போயிடலாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்லி தரல, நமக்கு அப்படிப்பட்ட மார்க்கத்தை சொல்லி தரல. அதாவது உதாரணம் சொல்வதாக இருந்தால், பணம் நம்முடைய சட்டை பாக்கெட்டுக்குள் இருக்கலாம், பணம் காசு நம்முடைய சட்டை பாக்கெட்டுக்குள் இருக்கலாம், ஆனால் அந்த பாக்கெட்டை தாண்டி நம்முடைய சட்டைக்குள்ளே ஒரு உடல் இருக்கின்றது, அந்த உடலுக்கு மேலே ஒரு தோல் இருக்கின்றது, அந்த தோலையும் தாண்டி சதையும் தாண்டி அந்த கல்புக்குள் உள்ளத்திற்குள் அந்த பணம் சென்று விடக்கூடாது. பணம் இருக்கிற இடம் நம்முடைய பாக்கெட்டாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த பாக்கெட்டையும் தாண்டி நம்முடைய உள்ளத்திற்குள் பணம் சென்று விடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து. பணங்காசை சம்பாதிப்பதிலேயோ, ஹலாலான வரையில் பணம் தேடுவதையோ, ஹலாலான வரையில் சேமித்த பணத்தை சேர்த்து வைப்பதிலேயோ, அல்லது சதக்கா செய்வதிலோ, தர்மம் செய்வதிலோ இஸ்லாம் எங்கேயுமே நமக்கு தடை செய்யல. சொல்லப்போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்தா கொள்ளுங்க, ஏற்கனவே கிப்தா பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்ல ஒரு செல்வந்தர் ஒருத்தர் நிறைய சம்பாதிச்சு அல்லாஹ்வுடைய பாதை நிறைய சதக்கா பண்றார், தர்மம் பண்றாருன்னா அவரை பார்த்து கிப்தா பண்ணுங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி செல்வத்தை கொடு, நானும் அவர் மாதிரி நிறைய அல்லாஹ்வுடைய பாதை சதக்கா பண்ணணும், தர்மம் பண்ணணும் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் அந்த செல்வத்தினுடைய ஆசை, செல்வத்தினுடைய மோகம், செல்வத்தின் மீது விருப்பு நம்முடைய உள்ளத்திற்குள் நுழைந்து விடக்கூடாது. இதைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கிஸ்ரா நாட்டு செல்வம், கிஸ்ரானா கேள்விப்பட்டிருப்போம், பாரசீக நாட்டு செல்வம், மிகப்பெரிய அந்த காலத்தில் மிகப்பெரிய வல்லரசு. இன்னைக்கு எப்படி அமெரிக்காவை பெரிய வல்லரசா நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் மிகப்பெரிய வல்லரசா திகழ்ந்தது கிஸ்ரா நாடு. அந்த கிஸ்ரா நாட்டினுடைய செல்வம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கிஸ்ரா தேசம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அந்த கிஸ்ரா நாட்டு மன்னன் முகௌகைஸினுடைய பெரும் பெரும் செல்வங்கள், அவனுடைய வைர வைடூரியங்கள், அவனுடைய ஹசானாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில கொண்டு அவங்களுடைய தர்பாரில் கொண்டு கொட்டப்படுகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகின்றார்கள். இது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நாள்.
அல்லாஹ் கிஸ்ராவை முஸ்லிம்களுக்கு வெற்றியாக்கி வைத்ததானால், கிஸ்ராவின் மூலமாக முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் உலகத்திலே ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்த நாள் என்று சஹாபாக்கள் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்திருக்கின்றார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த செல்வங்களை பார்த்தவுடன் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அவங்க அழுவதை பார்த்து ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இவங்களும் பெரிய செல்வந்தர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, வமா யுபக்கிக யா அமீரல் முஃமினீன் இன்ன ஹாதல் யௌம யௌமுல் ஃபரஹி வஸ்ஸுரூர். அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த நாள் நம்முடைய மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள். இப்பயும் அழுதுட்டு இருக்கிறீங்க, இப்ப அழ வேண்டிய அவசியம் என்ன? மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிஸ்ரா என்ற ஒரு மிகப்பெரிய வல்லரசை வெற்றி கொன்ற, இஸ்லாத்திற்கு கண்ணியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தனால், கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய பெரிய பெரிய ஆடம்பரமான மாளிகையுடைய சொத்துக்கள், வைர வைடூரியங்கள் எல்லாம் என்னுடைய சஹாபாக்களுடைய காலடியிலே கொண்டு கொட்டப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சுப செய்தி சொன்னார்களே, அந்த சுப செய்தி நிறைவேறக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க, நீங்க மட்டும் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், இது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷப்படக்கூடிய நாள் தான். ஆனால் வலம் யூத் ஹாதா கௌமுன் இல்லா அவுரஸ்துமுல் அதாவத வல் பக்தா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் இருந்தும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளிலும் கடந்த கால சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது, லம் யூத் ஹாதா கௌமுன், எந்த ஒரு சமுதாயம் இப்படிப்பட்ட செல்வங்கள் கொடுக்கப்பட்டதோ, எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட செல்வங்களை, இப்படிப்பட்ட நியாமத்துகளை, இப்படிப்பட்ட இந்த பொருட்களை வாரி வழங்கினானோ, இல்லா அவுரஸ்துமுல் அதாவத வல் பக்தா, அந்த கௌமுக்கு, அந்த சமுதாயத்திற்கு இடையிலே கோபமும் குரோதமும் பொறாமையும் சண்டையும் நிகழாமல் இல்லை. எந்த சமுதாயத்தினத்தில் செல்வம் வந்ததோ அந்த சமுதாயம் தங்களுக்குள் சண்டையிலும் கோபத்திலும் குரோதத்திலும் பொறாமையிலும் தான் திளைத்தார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு செல்வத்தை கொடுத்து விட்டானே, எங்கே நமக்குள்ளும் கோபமும் குரோதமும் பொறாமையும் சண்டையும் வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன். அதனாலதான் அழுவுறேன் நாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப நமக்கு செல்வம் வரும் பொழுது நாம் என்னங்க பண்ணுவோம்? அழுவோமா? யாரா நண்பர் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க, ஏங்க அழுகுறீங்க? நேத்தான் ஒரு வீடு அக்ரிமெண்ட் முடிச்ச அப்படின்னு அழுகுறோமா? என்னங்க யார்ட்டையாவது சொன்னா உடனே ஸ்வீட் தானே கேட்போம், ட்ரீட் தானே கேட்போம். வீடுலாம் முடிச்சிருக்க, ஸ்வீட் கொடுப்பா, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்க, ஸ்வீட் கொடு, ட்ரீட் கொடு, விருந்து கொடு, மகிழ்ச்சியை பரிமாறிக்க கேட்போம். யாரும் அழுவ மாட்டோம். ஆனால் உத்தம சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பண்படுத்தினார்கள் என்றால், எப்படி அவர்களை செவ்வையாக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் வழங்கக்கூடிய ஹலாலான செல்வம் கனிமத் என்ற அந்த நியாமத்து அவருடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டப்படும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். எங்கே இந்த செல்வத்தோடு சேர்ந்து சண்டையும் வந்து விடுமோ? நமக்கு தெரியாதா? செல்வம் வந்தா சண்டை வராது நமக்கு தெரியும். செல்வம் வந்தா சண்டையும் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாதா? இல்ல செல்வம் வந்தா சண்டை வராது நம்பி இருக்கிறோமா? ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு தீனே கொடுக்கலங்க, மார்க்கத்தை கத்துக் கொடுக்கல, கோடி கோடியா செல்வம் மட்டும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளைகளுக்கு மத்திய சண்டை வருமா வராதா? ஏதோ கொஞ்சம் தீன்தாரி தக்வா உள்ள பிள்ளைங்களா தான் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்க்கு பயந்து கொஞ்சம் முறையா பங்கிட்டுப்பாங்க. சரி வேண்டாம், தகராறு வேண்டாம், சரி நீ கொஞ்சம் விட்டு கொடு, நான் கொஞ்சம் விட்டு கொடு, முறையா விட்டு கொடுத்து பிரிப்பாங்க. ஆனால் அங்கே அல்லாஹ்வுடைய அச்சமோ இஸ்லாமிய ஈடுபாடோ இஸ்லாமிய உணர்வு அங்க இல்லை என்றால் அங்க அண்ணன் தம்பிக்கு மத்தியில சொத்தை பிரிக்கல சண்டை வருமா வராதா? வராத அண்ணன் தம்பி யாரும் உண்டா? சொத்தே இல்லாத குடும்பங்கள்லயே சண்டை வருது. அண்ணன் தம்பிகள் மத்தியில ஒண்ணுமில்லாத விஷயங்கள் மத்தியில தகராறு வருது. பெரிய பெரிய நல்லடியார்கள், பெரிய பெரிய அவுடியாக்கள் வீடுகளில் சண்டை வருது, தகராறு வருது. நல்ல தீன்தார்கள் மார்க்கப்பட்டுள்ள மத்தியில் சண்டை வருது. அப்ப நமக்கு நல்லா தெரியும், இந்த செல்வம் வந்தால் இதற்கு பின்னால் குரோதமும் கோபமும் பகையும் சண்டையும் வரும் தெரியும். தெரிஞ்சும் நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்? நமக்கு சண்டை வந்தாலும் பரவாயில்ல, ஆனா செல்வம் வருதா இல்லையா? கோபம் குரோதம் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இங்கே லாபம் வந்திருக்குதா இல்லையா?
ஆனால் உத்தம சஹாபாக்கள் செல்வத்தினால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவை விட, செல்வத்தினால் வேற ஏற்படக்கூடிய நல் விளைவுகளை விட, அந்த செல்வத்தை தொடர்ந்து வருமே கோபமும் குரோதமும் பகையும் சண்டையும், அதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை அஞ்சினார்கள். அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலடியிலே கிஸ்ரா நாட்டு செல்வம் கொண்டு வந்து கொட்டப்பட்டவுடன் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். அது காரணம் இப்படிதான் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு சமுதாயம் இந்த செல்வத்தை வழங்கப்பட்டதோ அந்த சமுதாயத்திற்கு நிச்சயமாக பகையும் சண்டையும் வந்தே தீரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி நினைச்சா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலேயே. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அழைக்கிறாங்க, கூப்பிட்டு அனுப்புறாங்க. தன்னுடைய வேலையாளை விட்டு அப்துர் ரஹ்மானை போய் கூப்பிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வர்ற வழியில பாக்குறாங்க, வீட்டுக்கிட்ட வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கிட்ட பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து ஒரே சத்தமா அழக்கூடிய சத்தம் வருது. அழுகை சப்தம், சப்தமா அழக்கூடிய ஒரு நிலை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வெளியே நின்றுறாங்க. வீட்டுக்கு வெளியே இப்படி அழுகுற சத்தம் வருது, யார் சத்தம் அப்படின்னு கேட்டா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அழுகை சத்தம். தனியா வீட்டுல உட்கார்ந்து தேம்பி தேம்பி, எந்த அளவுக்கு என்றால் வீட்டுக்கு வெளியில வீட்டு வாசல்ல வந்து நிற்கக்கூடியவர் கேட்கும் அளவுக்கு சத்தமிட்டு அழுகின்றார்கள் தனியா உட்கார்ந்து. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே பாக்குறாங்க உமர் ரலியல்லாஹு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப உடனே அவங்களுடைய தோள் மேல கையை வச்சு அப்படியே அமைதிப்படுத்தி, அமீருல் முஃமினீனே அமைதியாக, ஏன் அழுவுறீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆசுவாசப்படுத்துறாங்க. படுத்து கேட்கறாங்க, மா இபுக்கி, என்ன காரணம், ஏன் அழுவுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அவங்கள வீட்டுல மூட்டை மூட்டையா அடுக்கப்பட்டிருக்கிற அந்த மூட்டைகளை காட்டுறாங்க. அவங்கள வீட்டிலே சில மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த மூட்டைகளை காட்டுறாங்க. அந்த மூட்டைகள் முழுவதும் தங்க நாணயங்கள், தீனார்கள். பல்வேறு அரசுகளிலே பல்வேறு ஜிஹாதுகளிலே ரப்புல் ஆலமீன் கனிமத்தாக ஹலாலாக கொடுத்த செல்வம். இவங்களுடைய பங்குக்கு வந்து அந்த மூட்டை மூட்டை அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. அந்த மூட்டைகளை காட்டி சொன்னாங்க, இந்த மூட்டைகள் முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த தங்க தீனார்கள், தங்க காசுகள். லவ் ஷா அல்லாஹு லஜஅல லிசாஹிபை, அல்லாஹ் நாடி இருந்தால் இதை என்னுடைய ரெண்டு தோழர்களுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா. யார சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ் நாடி இருந்தா இந்த ரெண்டு இந்த மூட்டைகளை இந்த தோழர்களுக்கு கொடுத்திருக்கலாம் இல்ல, ரெண்டு தோழர்களுக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா. ஆனா அவங்க பட்டினியிலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் கிடந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில் கூட அவர்களுடைய ஜிஹாதுக்கு பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய கவச உடை ஒரு யூதனிடத்திலே 2 மரக்கால் கோதுமைக்காக அடகு வைக்கப்பட்டிருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சக்கராத்துல இருக்காங்க. அந்த நேரத்தில் சக்கராத் நேரத்தில் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்கள் வீட்டிலே விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. அப்ப அவங்களுடைய சகாக்கள் அவங்களுடைய மாணவர்கள் கேட்கறாங்க, ஏன் வீட்டுல ஜெய்துன் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லையா? விளக்கெரிக்க எண்ணெய் இல்ல, எங்க வீட்டுல விளக்கே இல்லைங்கிறாங்க. எங்க வீட்டுல அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சக்கராத் நேரத்தில் இருக்கிறாங்க. அவங்க நெஞ்சு மேல தாங்கி வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் அவரோட முகத்தை பார்ப்பதற்கு கூட எங்கள் வீட்டுல விளக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க மாணவர்கள் கேட்கறாங்க, ஏன் வீட்டுல எண்ணெய் இல்லையா, ஜெய்துன் எண்ணெய் இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் விளக்கெரிச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது அதனை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எங்க வீட்டில் விளக்கெரிக்கக்கூடிய அளவுக்கு ஜெய்துன் எண்ணெய் இருந்திருந்தால் அதை 2 நாட்களுக்கு ரொட்டிக்கு சால்னாவாக பயன்படுத்தி இருப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு எளிமையிலும் அவ்வளவு வறுமையிலும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துறாங்க. சொல்றாங்க, லவ் ஜஅலல்லாஹு லவ் ஷா அல்லாஹு லஜஅலஹு லிசாஹிபிய, அல்லாஹ் நாடி இருந்தால் இதெல்லாம் என்னுடைய 2 தோழர்களுக்கு கொடுத்திருக்கலாம்ல, ஏன் அவர்களை இதெல்லாம் விட்டு பாதுகாத்துட்டு அல்லாஹ் எனக்கு மட்டும் இதை கொடுத்து சோதிச்சான். தங்கள் வீட்டில் அடுக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்களுடைய மூட்டைகளை பார்த்து அதற்கு உமர் ரலியல்லாஹு கேட்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் நாடினா எங்களுடைய 2 தோழர் கொடுத்திருக்கலாம்ல, இதை ரசூலுல்லாஹுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்திருக்கலாம்ல, அவங்களெல்லாம் இதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டான், அவங்கள கண்ணியமான முறையில் அல்லாஹ் தன்னை அழைச்சிக்கிட்டான், ஆனா எனக்கு மட்டும் இதை கொடுத்தான் அல்லாஹ்.
ஏன்னா ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான்? அதை நினைத்து தான் கதறி கதறி அழுதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அழுதுட்டு இருக்காங்க. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்கள ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் யோசிப்போம், என்ன பண்ணலாம்னு யோசிப்போம், நீங்க அவசரப்படாதீங்க, இது என்ன பண்ணலாம்னு யோசிப்போம், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அழுகையை நிறுத்தின உடனே என்ன பண்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனை மூட்டை இருக்குது தங்க நாணயம், எத்தனை மூட்டை இருக்குது தீனாரு? ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, அவங்களோட அடிமையை ஒரு ஆளை விட்டு என்ன சொல்றாங்க, எத்தனை மூட்டை இருக்குது தங்க நாணயம், என்னப்பா அதை என்ன அப்படின்றாங்க. எண்ணி இவ்வளவு தீனார் இருக்குன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்ச அந்த முஹாஜிர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அன்சாரிகள் எவ்வளவு பேர், அத ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் கணக்கு எடுத்தாங்க. அத்தனை பேரும் கணக்கெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆளுக்கு 8000 தீனார், முஹாஜிர் சஹாபிகளுக்கும் அன்சாரி சஹாபிகளுக்கும் ஆளுக்கு 4000 தீனார், மற்ற ஊர்ல இருந்த அத்தனை பொதுமக்களுக்கும் ஆளுக்கு 2000 தீனார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட சொந்த காசை, அவனோட செல்வத்தை. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நவுதுபில்லா மௌத்தாவும்போது அனாதையா மௌத்தானாங்க, லாவாரிசு பேவாரிசா மௌத்தானாங்க. ரப்புல் ஆலமீன் நிறைய வாரிசுகளை கொடுத்திருந்தான், அதுவும் தங்கமான பிள்ளைகளை கொடுத்திருந்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பேர் பெற்றார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு சிறப்பான பேர் பெற்றவங்க. நல்ல நல்ல தங்கமான பிள்ளைகளை கொடுத்திருந்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் பெருமானார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவட்டும், தன்னுடைய மக்களுக்கு உதவட்டும் நினைக்காம எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யார் யாரெல்லாம் உயிரோட இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் 4000 தீனார் கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு யார் பிறந்தாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பொதுமக்கள் கொடுக்குற மாதிரி 2000 தீனார் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்துல சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையிலே பயின்ற சஹாபாக்கள் இப்படித்தான் திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்போம். தாருலும் தேவபந்து மதரசாவினுடைய ஃபவுண்டர், அவங்க பேர்ல தான் தேவபந்துல ஓதுறவங்களுக்கு காசிமின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செல்வந்தர், அந்த ஊர்ல உள்ள செல்வந்தர் தங்க நாணயங்களை கொண்டு வந்து காசிம் நானூத்தி பள்ளிவாசல்ல குர்ஆன் ஓதிட்டு இருக்கவங்க கொண்டு வந்து, ஹஜ்ரத் இதை என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இதனுடைய ஹதியா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை திறந்து பார்க்கறாங்க, ஃபுல்லா அந்த தங்க நாணயம். அப்போ எனக்கு எதுக்கு இந்த நாணயங்கள்லாம், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் தேவையான அளவுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லா வச்சிருக்கிறான், இதை தேவையுள்ள மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம், இது தேவையுள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு, ரொம்ப வற்புறுத்துறாரு, இல்ல அதனால நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு நியத்து வச்சுட்டேன், நீ வாங்கிக்கங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நேரங்கள் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கடா, உங்களுக்கு யாராவது ரொம்ப வற்புறுத்தி வலியுறுத்தி அன்பளிப்பு கொடுத்தால் விருப்பப்பட்டா நீங்க வாங்கிக்கங்க, விருப்பப்பட்டா அதை வாங்கி சதகா பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அதே காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சரிங்க நான் உங்களுடைய அன்பளிப்பை கபூல் செஞ்சுக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என்னுடைய கையால வாங்க மாட்டேன், என் சார்பாக நீங்களே இதை சதகா பண்ணிடுங்க, நீங்க எனக்கு கொடுத்த அன்பை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு கொடுத்த அன்பளிப்புக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான், அதனால் நான் உங்கள்கிட்ட என்னுடைய வக்கீலாக என்னுடைய பிரதிநிதியா நியமிக்கிறேன், இதை கொண்டு போய் நீங்க ஏழைகளுக்கு சதகா பண்ணிடுங்க, உங்களுடைய அன்பளிப்பை நான் கபூல் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அந்த செல்வந்தருக்கு இது பெரிய ஒரு இன்சல்ட் ஆயிடுது. நான் கொண்டு போய் தங்க நாணயங்களை கொண்டு போய் கொடுக்குறேன், வேணாம் வேணாம் ரொம்ப வற்புறுத்துறாரு அப்படின்னு அதை வீட்டுக்கு கொண்டு வர விருப்பம் இல்லாம பள்ளிவாசல் வாசல்லையே அந்த நாணயத்தினுடைய அந்த பைய வச்சுட்டு வந்துடுறாரு. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கை நடந்த சம்பவம். வச்சுட்டு வந்துறாரு பள்ளிவாசல் வாசல் வழியிலே. கொஞ்ச நேரத்தில் குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி வர்றாங்க, அந்த செருப்பை மாட்டலான்னு பார்க்கறாங்க, அவங்க செருப்பை காணோம். தேடுறாங்க, செருப்புங்க தானே போட்டு எங்கப்பா காணும் தேடுறாங்க. அவங்க மாணவர்களும் சேர்ந்து தேடுறாங்க, காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி மாணவர்களும் அவங்களுடைய செருப்பு ஹஜ்ரத்துடைய செருப்பு தேடுறாங்க.
சொல்றான், அங்க தான் கழட்டி போட்டு போனேன், எங்க போய் செருப்பு அப்படின்னு தேடிட்டு, அப்ப அந்த ஒரு மாணவர் என்ன பண்றாரு, அந்த பைய ஒண்ணு இருக்குது, அந்த பைய தூக்குறாரு, அந்த பைய கீழே அவங்க செருப்பு இருக்குது, அந்த பைய கீழே அவங்க செருப்பு இருக்குது, அது இங்க இருக்குது உங்க செருப்பு அப்படின்னு செருப்பை மாட்டும் பொழுது, அது என்னப்பா பையன் செருப்பை மறைச்சு இந்த பைய என்னன்னு கேட்டா, அந்த செல்வந்தர் வச்சுட்டு போன பைய. அப்ப காசிம் ராணுத்தி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய மாணவர்கள் சொல்றாங்க, பாருங்க உலகத்துடைய செல்வம் நாம் வேண்டாம் என்று மறுத்தால் அதனுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. நம்முடைய செருப்பு போடுற இடத்துல அந்த செல்வம் கிடக்குது. இதுதான் உலகத்துடைய நிலை. எந்த அளவுக்கு உலகத்தினுடைய செல்வத்தை நாம் வேண்டும் வேணும் வேணும் நினைப்போமோ அந்த அளவுக்கு அது நம்மை விட்டு விலகி ஓடிட்டே இருக்கும், நம்ம துரத்திட்டே போவோம். என்றைக்கு வேண்டாம் என்று அதை எட்டி உதைக்கிறோமோ அது நம்முடைய காலடியில் கடந்து முத்தமிட்டு கொண்டு கிடக்கும். காசி நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய மாணவர்கள் சொல்றாங்க, நம்ம அதை வேணாலும் விரட்டோம்டா அது இருக்கக்கூடிய இடத்த பாத்தீங்களா, இதை நான் வாங்கிட்டேன்டா என்ன பண்ணும், அதை நான் பாதுகாக்கணும், பத்திரமா கொண்டு வைக்கணும், வீட்டுல கொண்டு வைக்கணும், பீரோல கொண்டு வைக்கணும், அப்புறம் அது கணக்கு பார்க்கணும், அப்புறம் இன்கம் டாக்ஸ் காரன் வருவானா, சேல் டாக்ஸ் காரன் வருவானா, எந்த நேரத்தில் என்ன ரேட் நடக்குமோ தெரியாது, பயந்து சாகணும். ஆனா அதே நேரத்தில் அந்த செல்வத்தை வேண்டாம் என்று நான் ஒதுக்குவேனால் அது என் செருப்புக்கு மேல கிடக்குது, செருப்பு கீழே கிடக்குது. எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் உலகத்தினுடைய செல்வத்தை நினைக்க சொன்னார்கள். உலகத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு பெரிய சிறந்த செல்வந்தர். அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வியாபாரத்தை கொடுத்தான். என்ன வியாபாரம்? தங்க வியாபாரம், கோல்டு வியாபாரம். வரலாறுல வருது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தன்னுடைய தங்க சாலையில, மின்ட்ல தங்கத்தை அறுக்கக்கூடிய அந்த தங்க சாலையில வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு தங்கத்தை அறுத்து அறுத்து கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குமா. மரத்தை அறுத்தல்ல, இரும்பு அறுத்தல்ல, தங்கத்தை அறுத்து. அவ்வளவு பெரிய செல்வந்தர். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே உங்களுடைய சஹாக்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேர், அதுல ஒருத்தங்க ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்து சுப செய்தி சொல்லப்பட்ட உங்களுடைய சஹாக்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போய் 500 வருஷம் கழிச்சு தான் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழுதுட்டாங்க, யார சொல்லலாம், நான் என்ன பாவம் பண்ண, அப்படி என்ன அநியாயம் பண்ணேன், என்னுடைய 9 சஹாக்களை சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நான் மட்டும் 500 வருஷம் கழிச்சு போவனா, அப்படி என்ன பாவம் பண்ண. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பாவம்லாம் ஒண்ணும் பண்ணல, உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு கணக்கு கொடுத்துட்டு போறதுக்கு அவ்வளவு நாளாயிடும். செல்போன் வைக்கிறது இது ஒரு முசீபத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு கொடுத்த செல்வத்திற்கு நீங்கள் கணக்கு கொடுப்பதற்கு அவ்வளவு தாமதமாகிவிடும், 500 ஆண்டுகள் ஆயிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செல்வம் சம்பாதிப்பதோ செல்வத்தை சேர்ப்பதோ பொருள் சம்பாதிப்பதோ தவறல்ல. ஆனால் உலக மோகம் கொண்டு உலக வெறி பிடித்து எவன் எக்கெடு கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை பணம், அதெல்லாம் நட்பு, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, இது பிசினஸ்ங்க, இது ஒரு பெரிய தத்துவம். நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் அப்புறம், இது பிசினஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்கடா கட்டு போ, எனக்கு தேவை வியாபாரம். என்ன அப்படி பண்ணாங்கட்டி பிசினஸ் பண்ணி என்னத்தை கண்டோம்? இது பெரிய ஒரு வியாபார தந்திரம் மாதிரியும் வியாபார அறிவு மாதிரியும். வியாபாரம் வேற, உறவு முறை வேற. சொந்தக்காரங்க வந்து கேட்டா வியாபாரத்தில் 5 பைசா குறைக்க மாட்டாரு. அது தத்துவம் சொல்ல தெரியுமா, நான் 5 காசு கூட குறைக்க மாட்டேன், ஆனா 500 ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு விருந்து போடுறேன், எங்க வீட்டுல சாப்பிட்டு போங்க, ஆனா வியாபாரத்தில் குறைக்க மாட்டேன், இது வியாபாரம். அப்படி என்ன வியாபாரம்? சொந்த பந்தங்களுக்கு உதவாத, நண்பர்களுக்கு உதவாத வியாபாரம் என்ன வியாபாரம்? வியாபாரம் செய்வது தவறல்ல, அல்லாஹ் அனுமதிக்கின்றான். ஆனால் அந்த வியாபாரம் காசு மட்டுமே நோக்கம், செல்வம் மட்டுமே குறிக்கோள் என்ற அடிப்படையில் வியாபாரம் செய்தால் காபிர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கும் ஒரு நல்ல முஸ்லீம் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். வியாபாரம் செய்வோம், ஆனால் அந்த வியாபாரத்தில் பரந்த மனசோடு எவ்வளவு விட்டு கொடுமோ விட்டு கொடுத்து, எவ்வளவு உதவி செய்வோம் உதவி செய்து, அந்த வியாபாரம் என்பதே ஒரு உதவி ஒத்தாசையாகவும் இருக்க வேண்டும். அந்த மாதிரி வியாபாரத்தை தான் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். அதுல பரக்கத்து செய்யறான் அல்லாஹ். ஒரு வியாபாரம் செய்யும் போது அந்த வியாபாரத்தில் நாம சதக்கா பண்றதல்ல, அந்த வியாபார ரீதியாகவே ஒருத்தருக்கு உதவி செய்கின்றோம், ஒத்தாசை செய்கின்றோம், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம், வியாபார ரீதியாக ஒரு ஹெல்ப் பண்றோம். ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு வைங்க, அவர்கிட்ட போய் பாய் மாஷா அல்லாஹ் நல்ல பிசினஸ் பண்றீங்களே, ஆமாங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க, நல்ல லாபகரமா போகுது, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பரக்கத்தா போயிட்டு இருக்குதுங்க, இதே மாதிரி ஒரு பிசினஸ் நானும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா தாங்களேன். அநியாயக்கார துரோகி கூடவே உட்கார்ந்து வியாபாரம் எப்படி பண்ற எது பண்றன்னு பார்த்துட்டு இப்ப நீ ஆரம்பிக்கலாம்னு பாக்குறியா?
அந்த எண்ணம் வர்றதில்ல. அட உனக்கு இது எனக்கு மட்டுமே எழுதி வச்ச வியாபாரம் இல்லப்பா, அல்லாஹ் உனக்குள்ள ரிஸ்க் உனக்கு தருவான், எனக்குள்ள ரிஸ்க் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை நீ வர்றதில்லை. அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் இப்படி வியாபாரம் இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி செய்ய, நீ வியாபாரம் பண்ண நானும் வியாபாரம் பண்றேன், உனக்குள்ள ரிஸ்க் உனக்கு எனக்குள்ள ரிஸ்க் எனக்கு என்று என்றைக்கு ஒரு மூமின் வியாபாரத்தை இப்படி நடத்துகின்றானோ அந்த வியாபாரம் தான் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்து பொருந்திய வியாபாரமா இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களும் வியாபாரம் செய்தார்கள், இப்படிப்பட்ட வியாபாரம் தான் செஞ்சாங்க. ஒன்னில ஒருத்தர் வேலை செய்யறாரு, என்கிட்டே ஒருத்தர் வேலை செய்யறாருங்க. வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அந்த வியாபாரத்தை கத்துக்கிட்டு அவர் தனியா செய்ய ஆரம்பிச்சாருங்க, நான் என்ன சொல்லுவேன்? துரோகி, பாவி, உருப்புவானோ, நாசமாக போக, அவன் வியாபாரம் ஒண்ணுமில்லாம போக, என்னென்ன பத்துவா பண்ணுமோ எல்லா பத்துவா பண்ணுவோம். செய்ய மாட்டோமா? அது ஒரு பெரிய பாவமா நினைப்போம். இந்த பாருங்க இப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான், இவனா உருப்புடுவானா? ஆனா உனக்குள்ள ரிஸ்க் உனக்கு, அவனுக்குள்ள ரிஸ்க் அவனுக்குப்பா. இந்த வியாபாரத்தை நீ எங்க கத்துக்கிட்ட? உனக்கு அல்லாஹ் நேரே வானத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இறக்குனானா? இல்லையே. நீ இன்னொருத்தரை கத்துக்கிட்டு தான் நீ ஆரம்பிச்ச. நீ ஆரம்பிச்சதுனால அவருடைய வியாபாரம் கெட்டு போயிடலையே, அவர் நாசமா போயிடலையே. அப்ப உன்னுடைய வியாபாரத்தை இன்னொருத்தர் ஆரம்பிக்கும் போது ஏன் நீ நாசமா போயிடுவார் நினைக்கிற? உன்னுடைய வியாபாரம் ஏன் கெட்டு போயிடு நினைக்கிற? அப்ப அல்லாஹ்வே நம்பிக்கை இருந்தால் ஒரு மூமின் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் ஆரம்பிங்க, அல்லாஹ் உங்களுக்குள்ள ரிஸ்க் தருவான், எனக்குள்ள ரிஸ்க் எனக்கு. எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி நானே சொல்லி தரேன் உங்களுக்கு, நானே வழி சொல்லி தரேன். இப்படி ஆரம்பிங்க, இப்படி செய்யுங்க, இப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்க, இப்படி நீங்க வியாபாரம் பண்ணுங்க என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்னைக்கு வருமோ சகோதரர்களே, அன்றைக்கு தான் நம்முடைய வியாபாரத்தின் மீது நான் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சுக்கணும்னு அர்த்தம். அன்னைக்கு தான் பணம் நம்முடைய கல்புக்குள்ள போல பாக்கெட்ல இருக்குதுன்னு அர்த்தம். சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட வியாபாரம் செய்யும்படி தான் கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் உலக பற்றற்ற தன்மை. இதுக்கு பேர் தான் ஜுஹுது ஃபி துன்யா அரபில சொல்வாங்க. இல்ல எனக்கு செல்வம், வியாபாரம், பணம் பணம் பணம், ஏன் வியாபாரம் எனக்கு மட்டும் தான், வேற யாரும் சம்பாதிக்க கூடாது, வேற யாரும் போக கூடாது என்றா அது ஒரு மூமினுக்கு அழகல்லவே. அந்த மாதிரி வியாபாரத்தை இஸ்லாம் கற்றுத் தரல. அடுத்து சஹாபாக்களுடைய இன்னொரு முக்கியமான சம்பவத்தை பாருங்க. இது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம், இவங்களுடைய சொந்த சம்பவம். இவங்க ஒரு முறை நோன்பு நோத்திருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க. இஃப்தாருக்கு அவங்களுடைய வேலைக்காரரு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உணவுகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க, உணவு வகைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழுகுறாங்க. இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு உணவு வச்சிருக்குதுங்க, கஞ்சி வடை வைக்கிற மாதிரி அவங்க அரபு நாட்டு உணவு கொண்டு வச்சிருப்பாங்க. இதை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க. அழுத உடனே அவங்களுடைய பக்கத்தில் இருந்த வேலைக்காரர் கேட்கறாங்க, ஏன் அழுவுறீங்க? நோம்பு திறக்கிற நேரம், நீங்க இஃப்தாருக்காக கொண்டு வந்து வச்சிருக்கோம், உங்களுக்கு ஏன் அழுறீங்க அப்படின்னு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வகான முஸ்அப் இப்னு உமைர், என்னுடைய தோழர் முஸ்அப் இப்னு உமைர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் எவ்வளவு பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் என்றால், அவர் ஒரு அத்தர் வியாபாரியுடைய மகன். அவர் அத்தர் போட்டு ரோட்ல போனாருனாக்கா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு யாராவது போனா கூட, ஓ இந்த ரோடு வழியா இந்த சாலை வழியா முஸ்அப் இப்னு உமைர் போயிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு அத்தர் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். அந்த மாதிரி செல்வ சீமான் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார். அங்கே உஹது போரில் ஷஹீதாக்கப்படுகின்றார். ஷஹீதான பிறகு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது அவருடைய நிலை என்னவென்றால், அவருக்கு கஃன் போடுவதற்கு கூட துணி இல்லை. அந்த கஃன் துணியை வச்சு, ஒரே துணியை வச்சு தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினா தலை தெரியுது. கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார ரசூலல்லாஹ் இந்த மாதிரி நிலம் பண்ண உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தலையை மூடிடுங்க, காலுக்கு ஏதாவது மரம் செடி இலையை ஏதாவது பறிச்சு காலை போட்டு மூடுங்கன்னாங்க. இது யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, இஃப்தார் நேரத்தில், நோம்பு திறக்கிற நேரத்தில். ஓஹோ கைரு மின்னி, அவர் என்னை விட சிறந்த மனிதராக இருந்தார், என்னை விட நல்ல மனிதராக இருந்தார். ஆனால் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த செல்வத்தையும் கொடுக்கல, எந்த நியாமத்தையும் கொடுக்கல, எந்த பணங்காசையும் கொடுக்கல, தீனார்களை கொடுக்கல, திரகத்தை கொடுக்கல. இந்த மாதிரி நிலைமையில அவர் அல்லாஹ் போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி ஹம்சான்னு ஒருத்தர் இருந்தாரு, யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தகப்பனார்
உஹது போல ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முகம், கை, கால் எல்லாம் சிதைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவ்வளோ கஷ்டத்துல மௌத்தானாங்க. அவர்களுக்கு கஃன் போடுற துணி இல்ல. ஒகான ஹைரம் மின்னி, அவரும் என்னை விட மிகச் சிறந்தவராக இருந்தார். என்னை விட சிறந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த செல்வத்தை கொடுக்காம, இந்த பணங்காசை கொடுக்காம, ஏழ்மையிலும் வறுமையிலும் கஷ்டத்துல இருந்து அவங்க அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தாங்க. ஆனா எனக்கு ஏன் அல்லாஹ் அந்த செல்வத்தை கொடுத்தான்? எனக்கு ஏன் இந்த செல்வத்தை கொடுத்தான்? இத்தனை விதவிதமான உணவுகளை முஸாப் இப்னு உமைர் சாப்பிடல, இத்தனை விதவிதமான உணவுகளை என்னுடைய தோழர் ஹம்சா சாப்பிடல, இத்தனை விதவிதமான உணவுகளை என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடல, எனக்கு மட்டும் இத்தனை விதவிதமான உணவு, எனக்கு மட்டும் அல்லாஹ் இப்படிலாம் கூட சோதிக்கிறான் சொல்லிட்டு சொன்னாங்க. தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு எனக்கு இது இன்னைக்கு எதையுமே சாப்பிட மனசு இல்லை, எல்லாம் தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சாதாரண உணவுங்க, நோன்பு திறக்கிற நேரத்தில் நல்ல உணவுகளை சாப்பிடுறது ஹராம் இல்லை, மக்ரூஹ் அல்ல, பிதாத் அல்ல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டா அந்த சாப்பிடுறதே ஒரு இபாதத்து. ஆனால் சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பண்படுத்தினார்கள், எப்படி அவர்களுடைய பாசறையில உருவாக்கினார்கள் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தார்கள். அல்லாஹ் தங்கள் கொடுத்த நியாமத்தை நினைத்தார்கள். இந்த உலக செல்வம் எங்கே தங்களை மூழ்கடித்து விடுமோ, தங்களை அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுடைய மறுமையை விட்டு பாராமுகமாக்கி விடுமோ என்று அஞ்சினார்கள். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உணவுகள் எல்லாம் திரும்ப அனுப்பிட்டு சொன்னாங்க, வகத் ஹஷீனா அன் யகூன ஹஸனாத்துனா கத் உஜ்ஜிலத் லனா. நான் என்ன பயப்படுறேன்டா, நாம செஞ்ச அமல்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செஞ்சாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்தான், நல்ல மரணத்தை கொடுத்தான், அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அது மாதிரி நல்ல சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட போய் நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க. நல்ல அமல் எவ்வளவு செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நானும் எவ்வளவு நல்ல அமல் செஞ்சிருக்கிறேன், நானும் எவ்வளவு இபாதத் செஞ்சிருக்கிறேன், சதகா தர்மங்கள் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் என்ன பயப்படுகிறேன் என்றால் வகத் ஹஷீது அன் யகூன ஹஸனாத்துனா கத் உஜ்ஜிலத் லனா, எங்கே நான் செய்த நல்ல அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த துனியாலேயே கூலியை கொடுத்துட்டானோ நான் பயப்படுறேன். இங்க எனக்கு விதவிதமான உணவுகளை கொடுத்துட்டான், விதவிதமான பதார்த்தங்களை கொடுத்துட்டான், இதை கொடுத்துட்டு மறுமையில போய் நிற்கும் பொழுது நீ செஞ்ச அமல்களுக்கெல்லாம் உலகத்திலே கொடுத்துட்டேன், உனக்கு கூலி கொடுத்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா மிக பிரபலமான சஹாபி, கேள்விப்பட்டிருப்பாங்க வரலாறு. கடுமையான கஷ்டங்களுக்கும் கடுமையான தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தங்களுடைய மரண தருவாயிலே அழுறாங்க. சில சஹாபாக்கள் அவங்களுடைய சக்கராத் நேரத்தில் அவங்க நலம் விசாரிக்க போறாங்க, அவங்களுடைய சஹாக்களை பார்த்தோன்னா அழுகுறாங்க ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, ஏன் அழுவுறீங்க, கவலைப்படாதீங்க, இஹ்வானஹும் தகத்தம அலைஹிம் கதா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்க உங்களுடைய சகோதரர்களை எல்லாம் பார்க்க போகிறீர்கள். யார? இதுக்கு முன்னாடி மௌத்தான சஹாபாக்களை, இதுக்கு முன்னாடி மௌத்தான சஹாபாக்களை நீங்க தான் பார்க்க போறீங்களா இன்ஷா அல்லாஹ், ஏன் அழுவுறீங்க, எங்களை விட்டு பிரிஞ்சாலும் மற்ற சஹாபாக்களை பார்க்க போறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறீங்க, அதனால நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அந்த ஆறுதலை கேட்ட ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் மரணத்துக்கு பயந்தோல் இந்த உலகத்துட்டு போறேன்னு சொல்லி கவலைப்பட்டு அழல, நான் எங்கே ஹஜ்ரத் எப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்களோ அதே பதில் இவங்க சொல்றாங்க, நான் எங்கே என்னுடைய சஹாக்கள் எவ்வளவு பேர் மௌத்தானாங்க, நன்மையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு நான் எவ்வளவு நாட்கள் உலகத்திலே வாழ்ந்து விட்டேன், எவ்வளவு நாட்கள் உலகத்திலே வாழ்ந்து விட்டேன், அந்த வாழ்க்கையில நான் எவ்வளவு இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியை அனுபவிச்சிட்டேன், இந்த சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிச்சதுனால அல்லாஹ் எங்கே அவர்களுக்கு கொடுத்ததை போன்ற நன்மை எனக்கு தராம உலகத்திலே உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ஃபார்சி இதோட ரொம்ப அற்புதமான சம்பவம். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டிருப்போம், மிக பிரபலமான சஹாபி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை எப்படி கொடுத்தா அந்த வரலாறுல சொல்லிருக்கேன். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு வரலாறுல அவங்க ஹிதாயத்து கிடைச்ச வரலாறுல சொல்லியிருக்கேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கிறவங்க ஞாபகம் இல்லாதவங்க சொல்லிடுங்க. ஏன்னா இப்ப அந்த வரலாறு எடுக்க போயிட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் எழுத்துறோம். அவங்க அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை தேடி தேடி அலைஞ்சாங்க. கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க மதீனாவுக்கு அனுப்பி வச்சு, அவங்க பிறந்தது ஈரான்ல, பாரசீக நாட்டில், கடைசியில் மதீனாவுக்கு தேடி அலைஞ்சு
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி தேடி கண்டுபிடிச்சு இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதில் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதே மாதிரி மரதுல் மௌத் சக்ராத் நேரத்தில் இருக்கும் பொழுது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவனை சந்திக்க வர்றாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வரும் பொழுது அப்போ அவங்களும் அழுகுறாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அழுகுறாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, ஏன் அழுகுறீங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நல்ல கூலியை தருவான் அப்படின்னு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்துறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வலாக்கின் புல்கத் அஹதிக்கும் கஸாதிர் ராகிப். நான் எதை நினைச்சு பயப்படுறேன்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொருள் எவ்வளவு போதுன்னு சொன்னா, ஒரு வழி பிரயாணத்தில் செல்லக்கூடியவன் தன்னுடைய பிரயாணத்துக்கு எவ்வளவு எடுத்துட்டு போவானோ, பிரயாணத்தில் போறவன் ஒரு கட்லு பீரோ தூக்கிட்டு போவானா, ஒரு பெட்டு தூக்கிட்டு போவானா, 4 நாளைக்கு பிரயாணத்தில் போறவன். அப்ப பிரயாணத்தில் போற முடிஞ்சவனும் தன்னுடைய லக்கேஜை குறைக்க பார்ப்பான். படிச்சு விரிச்சு தான் படுக்கிற படிச்சதெல்லாம் விரிச்சு படுக்கிற வெள்ளி துணி இருந்தா போதும். தலகாணி வச்சாதான் தூக்கம் வரும்டா, அதுக்கு என்ன பண்ணுவான், ஏர்பில்ல வச்சுப்பான். பஞ்சு தலகாணி இல்லாட்டல பரவாயில்ல, ஏர்பில்ல இருந்தா போதும், காத்துல ஊதி வச்சுக்கிறேன். அப்ப எவ்வளவு குறைப்போமோ அவ்வளவுதான் குறைக்க பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மூமின் உலகத்திலே வாழ்வதற்கு கஸாதிர் ராகிப், பிரயாணத்தில் செல்லக்கூடியவன் பிரயாண பொருளாக எவ்வளவு வைப்பானோ அவ்வளவு இருந்தாலே போதுமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. ஆனா என் வீட்டுல பாருங்க எவ்வளவு சாமா இருக்குது, நான் இவ்வளவு பொருட்களையும் அனுபவிச்சுட்டேனே அப்படிங்கிறாங்க சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. யார்கிட்ட? சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என் வீட்டுல இவ்வளவு பொருட்களை வச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு பொருட்களை அனுபவிச்சிட்டேனே. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்திற்கு செல்லக்கூடியவன் வழித்துணைக்கு பிரயாணத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் இருந்தாலே போதும் சொல்லியிருக்கிறாங்களே, ஆனா நான் இவ்வளவு அனுபவிச்சிட்டேனே, அல்லாஹ் எங்க என்ன தண்டிச்சிருவானோ அப்படின்னு பயப்படுறேன்டாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அது என்ன இவ்வளவு பொருளுங்கிறாங்க, என்ன பொருள் சுத்தி பத்தி பாக்குறாங்க, ஒரு குளிக்கக்கூடிய பாத்திரமும் போர்த்தக்கூடிய போர்வையும் சொல்றாங்க. லா யப்லகு மப்லகு இல்லா 15 திர்ஹமன். அந்த குளிக்கிற பாத்திரத்தையும் அந்த போர்வையும் சேர்த்தா ஒரு 15 திர்ஹத்து கூட விலைக்கு போகாது. எத்தனை திர்ஹங்க? 15 திர்ஹத்து கூட விலைக்கு போகாது. அந்த குளிக்கக்கூடிய பாத்திரத்தையும் ஒரு போர்வையும் பார்த்து என்ன சொல்றாங்க, நான் இவ்வளவு சாமான்களை அனுபவிச்சிட்டேனே, இவ்வளவு செல்வங்களை அனுபவிச்சிட்டேனே, எங்க அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ. சகோதரர்களே, இதெல்லாம் கேட்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். நம்ம என்னைக்குமே நான் நேத்து கூட சொன்ன பாருங்க, என்னைக்குமே நம்ம எதையுமே ஒரு பாசிட்டிவாவே எடுத்துக்கணும். எதையுமே ரொம்ப பெருசா எடுத்து அல்லாஹ் எனக்கு ஒண்ணும் செய்யல, எனக்கு அல்லாஹ் எதையுமே தரல, எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தரல, எனக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தரல என்று நினைக்காமல் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். இது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்காண்டி ஒயிட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்றாராம், ரோட்ல கிளம்பி போறதுக்காண்டி நின்றாராம். அந்த நேரம் பார்த்து ஒரு காக்கை எச்சம் போட்டுடுச்சான். எச்சம் போட்டோன்னே என்னடா இது, கழுவுறதுக்கு தண்ணி வேற பக்கத்துல இல்ல, ரொம்ப வேதனைப்பட்டாராம். என்ன இது இப்படி காக்கை எச்சம் போட்டுடுச்சு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற நேரத்தில் என் வெள்ள ட்ரெஸ் அசிங்கமா தொடச்சாலும் அசிங்கமா தெரியுமே, 4 பேர் என்ன நினைப்பாங்க, இப்படி வருத்தப்பட்டு இருந்தாராம். இப்ப பக்கத்துல ஒருத்தர் சொன்னாராம், சார் சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காக்கைக்கு தான் பறக்கிற சக்தி கொடுத்திருக்கான், எரும மாட்டுக்கு பறக்கிற சக்தி கொடுக்கலன்னு சொல்லி. எரும மாட்டுக்கு பறக்கிற சக்தி கொடுத்துதான் உங்க நிலைமை என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. எரும மாடு எச்சம் போட்டிருந்தா, இதுதான் பாசிட்டிவா நினைக்கிறது. இது சீக்கிரம் ஜோக்கா இருந்தா கூட யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எரும மாட்டுக்கு பறக்கிற சக்தி கொடுத்திருந்தா அது எச்சம் எப்படி போடும்? அந்த எச்சம் மனுஷன் மேல விழுந்தா என்ன ஆகும் நிலைமை? அப்ப எதையுமே பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய, அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய மனோ வலிமையை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதன்படிதான் உத்தம சஹாபாக்கள் எதையுமே எது இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ் அதை ரொம்ப பெருசா நினைச்சாங்க, அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்தை நினைச்சாங்க. இல்லாத நினைச்சாங்க வருத்தப்படல, கிடைக்காத நினைச்சு வருத்தப்படல, கிடைப்பதை வைத்து அல்லாஹ்வுக்கு கோடி கோடி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை எப்படி நினைச்சாங்க, எங்கே இது தன்னுடைய தண்டனைக்கு காரணமாயிடுமோன்னு அஞ்சினாங்க. அதே மாதிரி அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டில் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க, நினைச்சு அழுகுறாங்க. அப்ப அவங்களுடைய தோழர் சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஏன் அழுகுறீங்கன்னு வரும்பொழுது அவங்க சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியம்போது சொன்னாங்க, எங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன அஹப்பக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி. தங்களுடைய சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், எப்படி, என்னுடைய தோழர்களே
இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், நான் இன்ஷா அல்லாஹ் உங்களை ஹவுதுல் கௌசர்ல எதிர்பார்த்து காத்திருப்பேன். அந்த நேரத்தில் மறுமைக்கு நான் போன பிறகு மறுமையிலே எனக்கு மிக மிக நெருக்கமானவர்கள், என்னுடைய பாசத்திற்குரியவர்களாக நான் யாரை நினைப்பேன் என்றால், மன் லக்கியனி அலா மிஸ்லில் ஹாலில்லதி ஃபாரக்னி அலைஹா, நான் எந்த நிலையில் அவர்களை விட்டு சென்றேனோ அதே நிலையில் யார் என்னை வந்து சந்திக்கிறார்களோ அவர்களை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாங்களாம். எந்த நிலையில் நான் விட்டு சென்றேனோ அதே நிலையில் அவர்கள் என்னை மறுமையில் சந்திக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய செல்வங்களோ அவருடைய காசுகளோ நான் போனதுக்கு அப்புறம் கூட்டிருக்க கூடாது, சேர்த்து வச்சிருக்க கூடாது. எவ்வளவு செல்வம் வந்தாலும் அதையெல்லாம் சதக்கா பண்ணி தர்மம் பண்ணி நான் விட்டுட்டு போகும்போது என்ன உங்களை பேலன்ஸ்ல விட்டு போறனோ அதே பேலன்ஸோட தான் என்னை மறுமையில் வந்து சந்திக்கணும். அப்படி யார் என்னை சந்திப்பாரோ அவர் தான் என்னுடைய பாசத்திற்குரியவர், என்னுடைய நெருக்கமானவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆனா எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் நிறைய பொருள் சேர்த்துடணும் நான் பயப்படுறேன். ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆக கண்ணியத்துக்கு இன்னும் 2-3 சம்பவங்கள் இருக்குது, நேரம் இல்லை. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் உத்தம சஹாபாக்களிடமிருந்து கற்க வேண்டிய படிப்பினைகளில் பாடங்களில் முக்கியமான பாடம், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். எதை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கான இதை நினைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டுமே தவிர அல்லாஹ் எதை கொடுக்கவில்லையோ அதை நினைத்து நன்றி கெட்டவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அதனால்தான் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் என்ற உண்மையை நாம் சஹாபாக்கள் வாழ்க்கை மூலமாக பெற்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. எல்லாம் கேள்விக்கு மேல கேள்வி அனுப்புறீங்க, அப்புறம் ஹஜ்ரத் 11 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க, காலையில சஹர் கேள்விக்கிறீங்க, என்ன பண்ண சொல்றீங்க? பிரயாணம் செய்யக்கூடியவருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு மேல் பிரயாணம் செய்தால் கஸ்ர் தொழுகை வாஜிபாகிறது? அதே போன்று எத்தனை நாட்களுக்கு மேல் ஒரே ஊரில் தங்கியிருந்தால் கஸ்ர் தொழுகையை நீங்கி இமாம் ஜமாத்துடன் தொழுகை வாஜிபாகும்? நல்ல கேள்வி. கஸ்ர் தொழுகையை பத்தி கேட்கறாங்க. ஹதீஸ்கள்ல இதுக்கு பல்வேறு வார்த்தைகள் வருது. எவ்வளவு தூரங்கிறது மசாஃபத்து அப்படின்னு வருது, பர்ஸக்னு ஒரு வார்த்தை வருது. ஹதீஸ்கள்ல பல தூரம் வருது, எத்தனை கிலோமீட்டர் சொல்லி. ஆனா இது எல்லாத்தையும் அளந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஃபர்ஸக்ங்கிறது எவ்வளவு தூரம், அதே மாதிரி மசாஃபத்துங்கிறது எவ்வளவு தூரம், மசீரா என்பது எவ்வளவு தூரம், இது எல்லாம் அளந்து நமக்கு கண்ணியமிக்க இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு காலப்படி குறைஞ்சபட்சம் 120 கிலோமீட்டர். 120 கிலோமீட்டர் தாண்டினா நீங்க வந்து கசராக, அதாவது தொழுகையை வந்து 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்த தொழுலாம். அதே மாதிரி லொஹர் அசர் தொழுகை ஜம்மு செய்யலாம், மகரிப் இஷா தொழுகை ஜம்மு செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, ஒரு ஊர்ல எத்தனை நாட்கள் தங்கினால் நமக்கு வந்து கசரா தொழுலாம், எத்தனை நாளைக்கு மேல தங்கினா கசர் தொழுவாம முழுமையா தொழுவணும் அப்படின்னா, ஒரு ஊருக்கு போறோம், இங்கே நம்ம சொந்த ஊருக்கே போறோம், அதிகபட்சமாக 4 நாட்கள். ஹதீஸ்கள் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ஞ்சதுல அதிகபட்சமாக 4 நாட்கள். 4 நாட்கள் நம்ம கன்ஃபார்மா தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க போய் இறங்கின உடனே அந்த முசாஃபிர்ங்கிற தன்மை போய் நீங்க அந்த ஊருக்கு சொந்தக்காரரா ஆயிடுவீங்க, முக்கியம் ஆயிடுவீங்க. முசாஃபிர் சொன்னா பிரயாணி, முக்கியம் சொன்னா அந்த ஊர்ல தங்கக்கூடியவர். இங்கே நான் உதாரணமா நான் இங்கேருந்து திருச்சிக்கு போறேன், திருச்சிக்கு போகும்போதே முடிவு பண்றேன் இன்ஷா அல்லாஹ் 4 நாள் தங்கணும் முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருந்தா நான் இங்கேருந்து திருச்சி போய் சேர்றவன் தான் முசாஃபிர். போய் சேர்ந்துட்டாலே நான் முக்கியம் ஆயிடுவேன், 4 ரக்காத் தொழுதாகணும். இல்ல ஒரு வேலையை முடிக்க போறேன், 2 நாள் தான் தங்கலான்னு போறேன், இல்ல 3 நாள் தங்கலான்னு போறேன், அப்ப 3 நாள் நீங்க தங்குற வரைக்கும் 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தாவே கசர் செஞ்சு தொழுவலாம். ஒரு வேலையா போறேன், அந்த வேலை முடிஞ்சிட்டா இன்ஷால்லா உடனே கிளம்பிடுவேன், ஆனா எப்ப முடியும்னு தெரியல அப்படின்னு போறோம். இப்படி போய் உட்கார்ந்து நீங்க 10 வருஷமா உட்கார்ந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி தொழலாம்? 2 ரக்காத்தாக கசர் செய்யலாம். அதான் உங்களுடைய ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் இல்லை என்றால், ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்மோட போறீங்க, இத்தனாம் தேதி போறேன் இத்தனாம் தேதி வருவோம்னு சொல்லி, அப்ப 4 நாட்கள் தங்குறதா இருந்தா மட்டும்தான் கசர் செய்யலாம். 4 நாட்களை விட அதிகமா தங்குறதா நியத்து இருந்துச்சுன்னா கசர் செய்யக்கூடாது, முழுமையா தான் தொழுதாக வேண்டும். மாற்று மத நண்பர்களின் திருமண வைபவங்களில் நாம் கலந்து கொள்ளலாமா? சிலர் இதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கூறுகிறார்கள். தங்கள் மேலான கருத்தை தெரிவிக்கவும். மாற்று மதத்தாருடைய திருமணங்களில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா, அவன் போறதோ கலந்துக்கிறதோ தப்பு இல்லை. எந்த நியத்துல நாம் அவர்களுடைய உறவை மெயின்டைன் பண்ணணும், அதன் மூலமாக நாம அவங்களுக்கு தாவா செய்யணும். ஒரு நான் முஸ்லீமோட பழகிறோம்னா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குண்டா, அவருக்கு நமக்குள்ள நட்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த நட்பின் மூலமா நாம அவர் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு நான் முஸ்லீமோட பழகிற நோக்கமா இருக்கணும். வியாபார தொடர்பு தான் சரி, வியாபார தொடர்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆனா அதே நேரத்தில் சும்மா போய் சாப்பிடணுங்கிறதுக்காண்டி போறோம், அல்லது அங்க வந்து அவங்களுடைய அந்த ஹோமம் அந்த பூஜை இதெல்லாம் போய் கலந்துக்கலாமா? இதெல்லாம் கலந்துக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவர் தரக்கூடிய விருந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எப்போ அவருடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருந்தால்.
மார்வாடி வியாபாரமோ அல்லது அவர் வந்து ஒரு வட்டி வியாபாரம் பண்றதாகவோ இல்ல சினிமா தியேட்டர் வச்சு நடத்துறதாகவோ இல்ல வட்டிக்கு விடுறதாகவோ இல்ல இன்ன பிற ஹராமான வியாபாரமாக இருந்தா அவருடைய வீட்டு விருந்து சாப்பிடக்கூடாது. மீனும் பாலும் சாப்பிட்டால் ஃபுட் பாய்சன் ஆகும் என்கிறார்களே, உண்மையா? டாக்டர் போய் கேளுங்க. என்கிட்ட கேட்டா மீனும் பாலும் சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகுமா ஆகாதான் டாக்டர் கேட்க வேண்டிய கேள்வி, மருத்துவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, மார்க்கத்தில் வந்து கேட்டா ஹதீஸ்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மனைவிக்கு தெரியாமலே இரண்டாவது திருமணம் செய்ய முக்கியமான கேள்விங்க. அல்லது மனைவியிடம் அனுமதி பெற வேண்டுமா? இதுக்கு நான் பதில் சொன்னா பெண்களுடைய ஓட்டுகளை பூரா நான் இழக்க வேண்டியிருக்குது. அதத்துக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆஸ்பர் ஷரியத்துல வந்து என்னன்னு சொன்னா ரெண்டாவது திருமணம் பண்றதுக்கு மனைவிட்டு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாவது திருமணம் பண்றதுக்கு. என் கடையில் கம்ப்யூட்டர் உள்ளது, நான் கடையில் இருந்தபடி குர்ஆன் ஓதலாமா? விளக்கவும். கம்ப்யூட்டர் இருந்தா என் குர்ஆன் ஓதக்கூடாதா? கம்ப்யூட்டர் பார்த்தா என்ன கேட்கறான்னு தெரியல. ஓதலாம், தாராளமா ஓதலாம். கம்ப்யூட்டரை பார்த்து ஓதலாம். அல்லது இன்னைக்கு வந்து டிஜிட்டல் குர்ஆன் வருது, அந்த குர்ஆன் ஓதுறதை நீங்க தாராளமா குர்ஆன்ல கேட்கலாம், அல்லது நீங்க ஓதலாம், தப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் நன்மை உண்டு இன்ஷாஅல்லாஹ். தாங்கள் 2 நாட்களுக்கு முன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தோட்டத்திலிருந்து அபூ ஹுரைராவிடம் சொன்ன செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்தார் என்று கூறினீர்கள். அது எந்த நூலில் உள்ளது? புகாரிலே முஸ்லிம்லே இருக்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் முஸ்லிம்லே இருக்குது. ஜனாசா தொழுகை ஏன் நிற்க வைத்து தொழுகிறார்கள்? ரசூலுல்லாஹ் எப்படி யாரா ஜனாசா படுக்க வச்சு தான் தொழுகிறாங்க? ஜனாசா தொழுகை ஏன் நிற்க வைத்து தொழுகிறார்கள்? எல்லா தொழுகையும் நின்று தானே தொழுகிறோம். ஏன்னா எல்லா தொழுகையும் உட்கார்ந்து தொழுது ஜனாசாவும் நின்று தொழுதா கேட்கலாம். அல்ல ஜனாசாவை நிக்க வச்சு தொழ வச்சா ஏன் நிக்க வச்சு தொழுவீங்க? ஜனாசா இருக்கிற மாதிரி படுக்க வச்சு நம்ம நின்று நிக்க முறைப்படி என்ன கேள்வி கேட்கறான்னு தெரியல. நான் வேலை பார்க்கும் கல்லூரியில் எல்லா அறைகளிலும் சாய்பாபா போட்டோ வைத்துள்ளார்கள், பவர் ரூமை தவிர. என் சந்தேகம், பவர் ரூம் கண்ணாடியால் ஆனது, அங்கிருந்து பார்த்தால் அந்த படம் தெரிகிறது. நான் அந்த அறையில் என்னுடைய தொழுகை நிறைவேற்றுவது கூடுமா? அந்த பவர் ரூமுன்னு தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. சாய்பாபா போட்டோ உள்ள ரூமா இருந்தாலும் நீங்க தொழலாம், தப்பு கிடையாது. நீ சாய்பாபா தொழலையே, அவரை வணங்கலையே, அவன் போட்டோ எங்கேயோ மூலையில் இருந்து நமக்கு என்ன இருக்குது? நீங்க பாட்டு தாராளமா தொழலாம், தப்பு கிடையாது. பவர் ரூம்ல போய் இருந்தாலும் கண்ணாடியில தெரியுது அப்படின்னா இவரே கண்ணாடியை பாக்குறாரு. இவர் சஜிதா இடத்த பார்க்க வேண்டியதானே. அப்ப இவருக்கு என்ன போல அங்க வருது, அது கண்ணில் படுது, பார்வையில படுது. மனசை கண்ட்ரோல் பண்ணா எங்கேயுமே எதையுமே எந்த சிந்தனையும் வராது. சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் வந்து இப்ப மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் உட்காந்து திக்ரு செய்யணுங்கிறதுக்காண்டி போனாராம். ஏன் திக்ர சொல்லுவானே, ஜெபம் பண்ணுங்கிறதுக்காண்டி போனாராம். அப்போ ஒரு ஆத்தங்கரையில் போய் உட்காந்துட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல உட்காந்துட்டு ஓம் அப்படின்றாராம். அன்னைக்கு பார்த்து அந்த குளத்துல தண்ணி எடுக்குதானே ஒரு பொம்பளை வந்துச்சு, அழகான பொம்பளை. அதை பார்த்தோன்னே இவருக்கு மனசு ஆடி போச்சு. சே, இன்னைக்கு மனசு ஆடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், உடனே கண்ணை மூடிக்கிட்டாராம். மறுநாள் ஓம் அப்படின்றாராம். அன்னைக்கு பார்த்து அந்த பொம்பளை தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்துச்சான். அந்த மல்லிகைப்பூ வாசனை பட்ட உடனே இவருக்கு மனசு மாறி அவருடைய தவம் கலைஞ்சிருச்சான். அடுத்த நாள் என்ன பண்ணாரு, மூக்குல பஞ்சை வச்சுக்கிட்டாராம். வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மூக்குல பஞ்சை வச்சுட்டு ஓம்டாராம். அந்த பொம்பளை காலில் கொலுசு போட்டு வந்துச்சான். அந்த கொலுசு சத்தம் கேட்ட மனசு மாறி போச்சான். உடனே காதுல என்ன பண்ணாரு, பஞ்சை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, உடம்பு பூரா ஒரு நல்ல பேண்டேஜ் போட்டு, தலைக்கு பூரா பெரிய பேண்டேஜ் போட்டுக்கிட்டு தலை காது மூக்கு எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இப்ப ஓம்டாராம். எப்போ இந்த டைமுக்கு தானே வரும், வந்துச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சாராம். அப்போ கண்ணை மூடி காதை மூடி மூக்க மூடி பிரயோஜனம் இல்லை, மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணினா நீ சாய்பாபா இருக்கிற ரூம்லையும் தாராளமா தொழுதான் தப்பு இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது அக்கல் முடியை கையால் அகற்றினார் என்று சொல்லப்படுகிறது, உண்மையா? அதனால் ஏதாவது பலன் உள்ளதா? நபி என்பதால் அவர்களுக்கு வழி இல்லையா? அதாவது நபி ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்குல் முடியை வந்து நத்ஃபுல் இபுத்துன்னு தான் வருது. அதாவது அக்குல் முடியை பிடுங்கினார்கள் அப்படின்னு தான் வருது ஹதீஸ்கள்ல. நத்ஃபுன்னா பிடுங்கிறது தான், ஷேவ் பண்றது அல்ல. ஹலக்னா தான் ஷேவ் பண்றது, நத்ஃப் அப்படின்னு சொன்னா பிடுங்கிறது. அக்கல் முடியை பிடுங்கினார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஹதீஸ்லயே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சுன்னத்துன்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு வலியை தாங்கிக்க முடியும்னா அதான் சுன்னத்து. நம்மளுக்கு வலியை தாங்க முடியாதுங்கிறதுனால அதை ஷேவ் பண்ணிட்டு போயிடுறோம். அதனால சுன்னத்துக்கு மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு முறை தமிழ்நாடு ஷாஃபி ஜமாத் டிவி நிகழ்ச்சியின் போது கபருடைய வேதனையை பற்றி கேட்ட கேள்வியின் போது முஸ்லிம்களுக்கு நிராகரிக்காத இணை வைக்காதவர்கள் 2 காரணங்களுக்கு மட்டும் வேதனைப்படுத்தப்படுவார்கள் என்று பதில் கூறினார். சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாதவர், தற்கொலை செய்தவர் சரியாக நினைவில்லை, இதை பற்றி கூறவும். என்ன கேட்கிறேன் தெரியும், தமிழ்நாடு ஷாஃபி ஜமாத்தா டிவி நிகழ்ச்சியின் போது கபருடைய வேதனையை பற்றி கேட்ட கேள்வியின் போது